வல்லமை உள்ளவர் தேவன். ஓ பராக்கிரமம் செய்கிற கர்த்தர் இன்றைக்கு அவர் நமக்கு எழுந்தருளுகிறார். ஓ கர்த்தர் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ஆவியில் நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்து மகிமை உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். நீங்கள் இன்றைக்கு உயிரடையும்படியாக எசேக்கியேல் பள்ளத்தாக்கிலே இறங்கி வந்த அதே கர்த்தருடைய ஆவியின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, நிறைவின் வல்லமை, மகிமையின் வல்லமை, மகத்துவத்தின் வல்லமை இந்த மாலை வேளையில நம்ம ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க போகிறது. ஒருவேளை சோர்வோடு கூட வந்திருக்கலாம், விலகினத்தோடு வந்திருக்கலாம், போராட்டத்தோடு வந்திருக்கலாம், அழுகையோடு வந்திருக்கலாம். என் ஆவியானவர் இன்றைக்கு இந்த மாலை வேளையில உங்களை நிச்சயமாய் விடுதலையாக்கி அனுப்ப போகிறார். நிச்சயமாகவே முடிவுண்டு. தத்தி உன் நம்பிக்கை போகாது, நம்பிக்கை போகாது. சொல்றீங்களா? எத்தனை பேருக்கு கையை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறாருங்க. குமாரனாகிய தெய்வம் ஆவியா இருக்கிறாருங்க. பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமும் இன்றைக்கு ஆவியானவராக இன்னைக்கு நம்மத்துல உலாவிக் கொண்டிருக்கிறாருங்க. அன்றைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடின அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய தடைகள் மேல, நம்முடைய தலை மேல அவர் உலாவி எல்லா தடைகளை மாற்றி கர்த்தருடைய தலையை உயர்த்தி அன்றைக்கு சத்துருக்கள் விடுவதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த வந்திருக்கிறார்.